கைலை மலையில் சிவன் கண்கள் மூடி பிரபஞ்சமே அமைதியில் மூழ்கியது. அதே நேரம் தக்ஷன் யாகம் நடத்தினான். அங்கே சிவனுக்கு இடமில்லை. அவமானம் தாங்க முடியாமல் சதி துடித்தாள். தர்மம் நசுங்கியது. அவள் சொன்னாள், சிவன் அவமதிக்கப்படும் உலகில் நான் இல்லை. அவள் தீயில் விழுந்தாள். அந்த நொடியில் சிவன் கண் திறந்தார். அது கோபமில்லை, பிரளயம். சிவனின் ஜடையிலிருந்து பிறந்தது ஒரு பயங்கர சக்தி. வீரபத்திரர். கையில் வாள், கண்களில் நெருப்பு. தேவர்கள் நடுங்கினர். யாகம் சிதைந்தது. அகங்காரம் துண்டானது. தக்ஷன் வீழ்ந்தான். அப்போது சிவன் கை உயர்ந்தது. வீரபத்திரர் நின்றான். சிவன் சொன்னார், அகங்காரம் அழியும், தர்மம் மட்டுமே நிலைக்கும்.